அடுத்ததான் நம்ம டைப் 1 டைப் 3 பார்க்க போகிறோம். நம்ம டைப் 1 டைப் 2 ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம். டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா a + b + c the whole squared அந்த ஃபார்முலோட அப்ரிவேஷனில் அந்த சம் இருந்துச்சு. அடுத்து டைப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ + y³ அந்த டைப்பில் இருந்துச்சு. அதோட அப்ரிவேஷன் படி நம்ம வந்து அந்த சம்மோட ஆன்சரை கண்டுபிடிச்சோம். இப்போ டைப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவை ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் ஒவ்வொன்றினையும் காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் உள்ள ஒவ்வொன்றையும் வந்து இந்த கோவையில் உள்ள ஒவ்வொன்றையும் வந்து நம்ம காரணிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுதான் வந்து டைப் 3ல் வரும். இதில் வந்து 2 சம் இருக்குது. முதல் சம் பார்க்க போகிறோம். x² + 13x + 30 இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். x² + 13x + 30 எடுத்து எழுதியாச்சு. இது எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² இந்த கோவையை வந்து எந்த மெத்தடில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + p + q × x + p × q இந்த மெத்தடில் தான் இந்த கோவை வந்து அமைச்சிருப்பாங்க. இது டைப் 3 மெத்தடு. டைப் 3ல் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து இந்த கோவை வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் p × q இதுக்கு தனித்தனியாக காரணிகள் கண்டுபிடிக்கணும். p × qக்கு வந்து காரணிகள் தனியாக கண்டுபிடிக்கணும். p + q இந்த இருக்குல்ல இதுக்கு வந்து தனியாக காரணிகள் கண்டுபிடிக்கணும். எடுத்து எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா p × qக்கு அதாவது இந்த 30 வந்து பெருக்குனா 30 வரணும், கூட்டுனா 13 வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து காரணிகள் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பெருக்குனா 30 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 × 15 அதாவது ஈர் 15 30 வருமா? அதனால் நான் இதை 2 × 15 வந்து இந்த கோவையோட காரணிகளாக நான் எடுத்துக்கிட்டேன். p × qவோட காரணிகள். அதே மாதிரி இந்த 2 × 15ல் 2, -15 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 + -15 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + × -15 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். ஓகேவா? சாரி, இதில் வந்து 2க்கு வந்து மைனஸும் 15க்கு வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும். 15க்கு வந்து ப்ளஸ் இருக்கும். அப்போ 2க்கு மைனஸு இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +13 கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி காரணிகளை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். இப்போ 15 × 2 அப்படிங்கும்போது 30 கிடைக்குது. -2 × +15 அதாவது -2 + 15 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +13 கிடைக்கும். இந்த மாதிரி காரணிகளை வந்து அதாவது இது வந்து அடிஷன் காரணிகள், இது வந்து மல்டிப்ளிகேஷன் காரணிகள். சரியா? அந்த மாதிரி வந்து அமைச்சிட்டோம். அடுத்து செகண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10 30 என்னது 30 தானே? அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம்? 3 + 10 அப்படிங்கிறது 13 வந்துடும். 3 + 10 என்னவா கிடைக்கும்? 13 கிடைக்கும். +13 இதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து 15ங்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் இருந்தால் தான் ப்ளஸில் வரும். நம்மளுக்கு 13 வந்து இங்கே என்னவா இருக்குது? ப்ளஸில் இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்? பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து எப்போவுமே வந்து ப்ளஸில் வச்சுக்கணும். சின்ன நம்பருக்கு வந்து நம்ம வந்து மைனஸில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து 13 வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். p × qவோட காரணிகள் என்ன, p + qவோட காரணிகள் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து 2ஐயும் எடுத்து எழுதணும். அடுத்தது வந்து இப்போ சம்ம எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் p + q அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்குது? 13 இருக்குது. p + qங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்குது? 13 இருக்கா? அதை எடுத்து எழுதிடணும். p × qங்கிறது இங்கே என்னவா இருக்குது? 30 இருக்குது. அதையும் எடுத்து எழுதிடணும். p × q = 30 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். x² + 13x + 30 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் எடுத்து pக்கும் qக்கும் வந்து நான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x² அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் 3x + 10x + 30 அதாவது 30ங்கிறது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா p × q
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த 10x 3x + 10 அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும்னா, அந்த பாருங்கள் இதுக்கு என்ன அர்த்தங்கிறத இங்கே எடுத்து எழுதுகிறேன். அதாவது 13xை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 13xை தான் வந்து 3x + 10xன்னு பிரித்து எழுதியிருக்கேன். 13xை இது எப்படி எழுதலாம்? 10 + 3 × xன்னு எழுதலாமா? அப்போ 10ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 10x + 3xன்னு கிடைக்கும். அதை தான் நான் இங்கே டேரெக்டாகவே எடுத்து எழுதிட்டேன். இந்த மாதிரி உள்ளதை தான் நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், 3x + 10x + 30. இப்போ வந்து நம்ம இந்த 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 இதுலேருந்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை எடுக்க போகிறோம். எடுத்துட்டோம்னா இங்கே என்னவா இருக்கும், இதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே உள்ள எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 3 இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னவா இருக்குது, 10ஐ வந்து காமனாக எடுக்கலாம். ஏன்னா இது வந்து 10 டேபிள்லேயும் 30 வரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 10ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டேன். எக்ஸ் ப்ளஸ் இந்த 30 வெளியில் எடுத்துட்டோம்னா 10 3s தான் 30, 10 3s தான் 30. அதனால் இங்கே 3 போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணாலும் என்ன பண்ணணும், இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு × 3x ப்ளஸ் 10x ப்ளஸ் 30 அப்படின்னு வந்துடும். புரியுதா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரித்து எழுதிட்டேன். இதுலேருந்து காமனாக எக்ஸை எடுத்து எழுதிட்டேன், இதுலேருந்து காமனாக 10 எடுத்து எழுதிட்டேன். இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 10, இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதான், காரணிப்படுத்தியாச்சு. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் எடுத்து எழுதிட்டேன். மீதி இருக்க டேர்ம் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 10, அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13x + 30யோட காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 10 × எக்ஸ் ப்ளஸ் 3. நீங்கள் வேணால் இந்த -215 இந்த டேர்மையும் வந்து இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து -2x ப்ளஸ்ஸு இங்கே வந்து 15x. இந்த இடத்துல எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து 30 அப்படிங்கிறதே வச்சு நீங்கள் இந்த சம்மை போட்டு பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.